ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தலைப்பு பார்த்துட்டிங்க, சிலிண்டர் எப்படி சிக்கனமாக செலவழிப்பது 80 நாளைக்கு மட்டும் வரும்ன்ட்டு. நான் என் வாழ்க்கையில் நடந்ததை தான் சொல்கிறேன். நான் சிலிண்டர் வாங்கின அன்னைக்கு நான் சிலிண்டர் மாட்டுறேன்னா அன்னைக்கியோட டேட்டை போட்டு கண்டிப்பாக வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா அந்த காலண்டர் பேப்பரை எடுத்து ஒரு பிஸ்னி மாதிரி தடவி அந்த சிலிண்டரில் ஒட்டிடுவேன். ஒட்டிடுவேன், அது எத்தனை நாளைக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை பார்த்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், என் கேஸ் ஸ்டவ் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நான் வீடியோ போடுறதுக்காக புதுசாக நான் தொடச்சி கிடச்சி உங்கள் கையில் நான் போலியாக நான் வீடியோ போடணும்னு நான் நினைக்கல. என் வீட்டில் எப்படி இருக்கோ நான் அதை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஐயோ நான் வீடியோ போடுறேன்னே க்ளீனாக துடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் எப்போவுமே இப்படி வச்சுருப்பேன். இன்னும் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக துடைப்பேன். இன்றைக்கி இது எப்போவுமே ரெகுலராக இருக்கிறது இப்படி தான். நம்ம தான் சமையல் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சிலிண்டரை நம்மளுக்கு சிக்கனமாக வேணும்னா நமக்கு தேவையான காய்கறியோ எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி காஞ்ச பாத்திரத்தை வைங்க, ஈர பாத்திரத்தை வைக்காதீங்க. சமையல் செய்யும்போது நம்ம பாதிக்கு பாதி குக்கரில் செய்கிற மாதிரி பயன்படுத்துங்க. எளிதில் சூடாகிற பாத்திரத்தை வைங்க. நம்ம பெரிய பெரிய பித்தளை பாத்திரம், டப்பி அப்படியெல்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு இப்போ மீறின பாத்திரத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கேஸ் இழுக்கும். நம்ம அந்த ஸ்டவ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பாத்திரத்தை பயன்படுத்துங்க. சிலவங்க செய்வாங்க, பெரிய பாத்திரமா வச்சு டக்குன்னு செஞ்சுட்டு இழுத்துருவோம் அப்படின்ட்டு. அது செலவு தான் அதிகமாக ஆகும். கண்டிப்பாக சிலிண்டர் அதிகமாக இழுக்கும். அப்படிலாம் செய்யாதீங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக சிலிண்டரை செக் பண்ணுங்க, ரெகுலேட்டரை செக் பண்ணுங்க. அதுமாரி சாப்பாடு செஞ்ச உடனே கீழே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கெல்லாம் கண்டிப்பாக தாராளமாக நான் சொல்கிறேனே, வெக்கத்தை விட்டு 80, 85 நாள் வரும். 3 மாதம் கூட எனக்கு வரும். நான் ரொம்ப ரெகுலராக நான் செய்ய மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம சாப்பாடு செய்யும்போது எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே நம்ம 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரமோ செஞ்சுட்டு தூர வரணும். சிலவங்க ஐயோ சிம்மில் வச்சுட்டு சீரியல் பார்த்துடுவோம், இந்த இங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால் நம்மளுக்கு தான் கேடு தவிர பேசுகிறவங்களுக்கோ சீரியலுக்கோ ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதனால் நம்ம குடும்பம் சிக்கனமாக இருக்கணும்னா நம்ம இப்படி தான் செய்யணும். அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கும்போது சிலவங்க ஈர பாத்திரத்தை தூக்கி வச்சுருவாங்க. அது காயறதுக்கே 5 நிமிஷம் ஆகிடும். அதனால் காஞ்ச பாத்திரமா வைங்க. எனக்கு சிலிண்டரில் நான் இப்படி தான் மிச்சம் பிடிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி மிச்சம் பிடிங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.